சேலத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு பெருகும் ஆதரவு திமுகவின் தூக்கத்தை கெடுத்துள்ளதாக விமர்சித்தார். இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்களும் பங்கேற்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் சேலம் வந்தடைந்தார். தொடர்ந்து ஜஜல் நாயக்கன்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு திறந்த வாகனத்தில் சென்ற பிரதமர் மோடிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பொதுக்கூட்ட மேடையில் பிரதமர் மோடியை கைகுலுக்கி வரவேற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் பொன்னாடை போர்த்தி கட்டியணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மேலும் பிரதமருக்கு அருகில் இருந்த அண்ணாமலை எழுந்து பேச சென்றதும் ராமதாஸை அந்த இருக்கைக்கு அழைத்த பிரதமர் மோடி அவருடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தது கவனத்தை பெற்றது. மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி, தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு பெருகும் ஆதரவு திமுகவின் தூக்கத்தை கெடுத்துள்ளதாகவும் திமுகவும் காங்கிரசும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் எனவும் தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் என்றாலே ஊழலும் குடும்ப ஆட்சியும் தான். காங்கிரஸை அகற்றியதால் நாடு 5G தொழில்நுட்பத்தை பெற்றது. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக 5 தலைமுறைகளாக குடும்ப ஆட்சி நடத்தி வருகிறது. எனக்கு கிடைக்கும் ஆதரவை பார்த்து திமுகவுக்கு தூக்கம் கலைந்துவிட்டது. வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை உருவாக்க தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி கொண்டுள்ளது. மேலும் இந்து தர்மத்தை, சக்தியை அழிக்க நினைப்பவர்களுக்கு தமிழ்நாடு பாடம் புகட்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்து மதத்தை விமர்சிக்கும் அளவிற்கு வேற எந்த மதத்திற்கும் எதிராக ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி சக்தியை அழித்து விடுவோம் என்று கூறுவதை ஏற்க முடியுமா? ஜெயலலிதாவை திமுகவினர் எப்படி நடத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். திமுகவின் பெண்கள் விரோத நடவடிக்கைக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். சேலத்தில் கொலை செய்யப்பட்ட பாஜக நிர்வாகி ஆடிட்டர் ரமேஷ் பெயரை குறிப்பிட்ட போது பிரதமர் மோடி கண்கலங்கியது தொண்டர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆடிட்டர் ரமேஷ் की याद आना भी बहुत स्वाभाविक है. பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் OPS, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட பாஜக கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.